செய்திகளை எல்லாம் காதில் எடுத்து வாய்க்கு வந்தபடி பேசிவிடக்கூடாது. காதில் அந்த செய்திகள் விழாமல் நம்முடைய காதுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஃபித்னாவுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிம்பர் ஃபித்னாவாக்கப்பட்டிருக்கிறது, தஅவா மேடை ஃபித்னாவாக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் சுன்னாவுடைய பெயரில் ஃபித்னா மலிந்து போயிருக்கிறது. இந்த காலத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஃபித்னாவை எச்சரிக்கை செய்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஃபித்னாவில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்குரிய வழி என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை கவனமாக கேளுங்கள். அம்சிக் அலைக லிசானக், உன்னுடைய நாவை பேணிக்கொள். வப்கி அலா ஹதீஅத்திக், உன்னுடைய தவறுக்காக அழு. வல் யஸஅக பைத்துக், உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும். திருமதியில் இந்த ஹதீஸ் வருகிறது. உன்னுடைய நாவை பேணிக்கொள், உன்னுடைய தவறுக்காக அழு, உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும். இன்றைக்கு நாவை பேன்றதில்லை. யாருக்காக அழுகிறோம்? எல்லாரும் அடுத்தவருக்காக தான் அழுகிறோம். நமக்கு கவலை எல்லாம் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி தான், நம்முடைய நண்பனை பற்றி. யாரும் தொல்றல்லன்னு பேசிட்டே இருக்கிறாங்க, அவரே சொல்வதில்லை. முதல் நம்முடைய நிலையை பார்க்க வேண்டுமே, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டுமே. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எந்த ஒரு சஹாபியும் அடுத்தவர்களை பற்றி ஃபீல் பண்ணலே, அவர்களை பற்றி தானே கவலைப்பட்டார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டு இந்த உம்மத்தில் நபிகள் நாயகத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆகட்டும், அல்லது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களாகட்டும், அல்லது ஹம்தலாவாகட்டும், எந்த சஹாபியை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் அவர்களைத்தான் கூடுதலாக சிந்திச்சாங்க. அது அந்த காலம். இந்த காலம் எப்படி என்றால் முழுக்க மற்றவர்களை பற்றி தான் நமக்கு கவலை. அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் வட்டியோட தொடர்பு, யாராவது ஒருவன் வட்டியோட தொடர்பாகி கொஞ்சம் பெரிய லெவலில் இருந்துட்டாண்டா எல்லார வாயிலையும் வட்டி எடுத்து பெரிய வீடு கட்டித்தான், வட்டி எடுத்து தான் இந்த வாகனம், வட்டி எடுத்து தான் இந்த பிஸ்னஸ், இவன் பொருளாதாரம் வந்த வழி எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டு கேட்டு இவர வீட்டு நிலைமை முழுதுமே வட்டிலாம் இருக்கு. இவருக்கு அவரை பற்றி கவலை இல்லை. அப்புறம் சொல்றாங்க, உன்னை பற்றி கவலைப்படு, உனக்காக அழு, உன்னுடைய தவறுகளை நினைத்து நீ வருந்து. அடுத்து சொல்ல வல் யஸஅக பைத்துக், உன்னுடைய வீடு விசாலமாகட்டும். அப்படின்னா என்ன? சந்திகள்ல கடை தெருக்கள்ல போய் உட்காராத. உட்கார்ந்த ஃபித்னாவுடைய காலத்தில் என்ன நடக்கும்? அவங்க சொல்றது காதுல விழும். காதுல விழுந்தா மனம் கெட்டு போகும், வாய் அடங்கி கொண்டு இருக்காது. எனவே முடியுமானவரை ஃபித்னாக்குரிய இடங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. பள்ளிவாசல்ல தொழுதுட்டு போய் உட்கார்ந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்டால் எக்ஸையும் வையையும் தான் பேசுறாங்க. வேண்டாம், அஸ்ஸலாமு அலைக்கும், எனக்கு வேலை, வீட்டை போய் குர்ஆன் ஓதுங்க அந்த டைம்ல. அல்லது சும்மா அப்படி சேரா போட்டு ரிலாக்ஸா காற்று வாங்க, மனசுக்கு ரிலாக்ஸ் வரும். அல்லது வீட்டை போய் மனைவிக்கு ஏதாவது ஒத்துழைப்பு செய்யுங்க. அந்த கடைத்தெரு டீ கடையில் உட்கார்ந்து, பீச்சில் உட்கார்ந்து, பார்க்கில் உட்கார்ந்து, மஸ்ஜிதில் வெளி பள்ளிவாசல் உட்கார்ந்து எதை பேசுகிறோம் மிக கவனமாகவும் நிதானமாகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான். இது தலக்கௌனஹு பிஅல்சினதிகும், உங்களுடைய வாய்களை அதை சிம்பிளாக நீங்கள் எடுத்து வதகூலூன பிஅஃப்வாஹிகும் மா லைஸ லகும் பிஹி இல்முன், உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வாய்களால் பேசுகிறீர்கள். ஆயிஷா நாயகி சுத்தமா நடத்தை கெட்டவரா? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே இதில் அஸ்ஸலாமு அலைக்கும் தான், எனக்கு இதில் அவசியமே இல்லை. இப்போது இன்றைய காலத்தில் யாராவது ஒருவரை பற்றி பேசினால், அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், அல்லது சமுதாய தலைவராக இருக்கட்டும், அல்லது நமக்குரிய ஜமாத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், அல்லது நம்முடைய ஜமாத்துக்கு வெளியே உள்ளவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒருவரை பற்றி பேசினால் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு தெரியாது. இஸ்லாமிக்கு என்ன விடுங்க, என்கிட்ட சொல்லி எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இப்ப நம்ம கிட்ட சொல்லி எதை எதிர்பார்க்கிறார்கள்? இப்படி நாம் இருந்து கொண்டோமாக இருந்தால் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனைக்கு நாம் உள்ளாக வேண்டி ஏற்படும்.